வாக்குப்பதிவு நாளில் அனைத்து சாலைகளில் போலீஸ் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். பெண் வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தேர்தல் நாளில் பிரதான சாலைகள் உள்ளிட்ட வழித்தடங்களில் காவல் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும், பெண் வாக்காளர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பெண் காவலர் இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், அனைத்து ஒருங்கிணைப்பு பிரிவுகளிலும் பறக்கும் படைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும், சிசிடிவி கண்காணிப்பு, ட்ரோன் வரிசைப்படுத்தல் மற்றும் வீடியோ ஆவணப்படுத்தும் குழுக்கள் மூலம் கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும், வயதான வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு போதுமான குடிநீர், இருக்கை, நிழல் வசதி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாளைக்கு எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாத வகையிலும், அதே போல பெண் வாக்காளர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வாக்கு செலுத்தும் வகையிலும் இந்த கடிதத்தை அனுப்பியிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.